நம்ம என்ன பார்க்க போறோம்னா 25 கிராம் ஏலக்காய் எடுத்துருக்குறேன். இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நம்ம வறுக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடு ஏறணும்னு கிடையாது, கொஞ்சம் சூடு ஏறினா கூட போதும். ஏன்னா எங்கள் வீட்டில் வெயில் அவ்வளோவா படாது, அதனால நாங்கள் இதை சூடு பண்ணிக்கிறோம், வறுக்கிறோம். இதை சூடு பண்ணி இந்த தோலை நீக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்ல. ஏன்னா இந்த நார்லாம் குழந்தைங்க வாயில மாட்டாமல் இருக்கும், அதனால தான் பாருங்க. இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ஏன்னா அந்த தோல் கிளீனாக வந்துடும். அதனால பாருங்க, இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். பாருங்க, லைட்டாக சூடு ஏறணும், ரொம்ப சூடு ஏறினாலும் அதோட மனம் போயிடும். ஆஃப் பண்ணிடலாம். தோல் நீக்கிக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்துடுங்க. தோல் தனியாக, இந்த ஏலக்காய் தனியாக வந்துடும். எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும் தோல். இதை நம்ம ஜெலிக்க வேண்டியதெல்லாம் இருக்காது, ஏன்னா இது அப்படியே நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில், ஒரு கேசரியில், ஒரு அவசரத்துக்கு எல்லாத்துலேயும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இது தொடர்ந்து நம்ம நகத்தில் உரிக்க முடியாது, அதனால ரொம்ப வலிக்கும் கை நகலாம். அதனால நம்ம சும்மா இப்படி கட் பண்ணிட்டாவே அது நல்லா வந்துடும். பாருங்க, க்ளீனாக வந்தவொடனே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஏலக்காய் க்ளீனாக வந்துடும். அவ்வளோதான். இது நீங்கள் இப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம நிறைய உரிக்கிறதா இருந்தால் உரிக்க முடியாது கையிலேயே. பாருங்கள், ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏலக்காய் தனியாக, தோல் தனியாக எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். வாங்க. இதை நம்ம போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பண்ணிக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, இந்த அளவுக்கு தூள் பண்ணிட்டோம்னா நல்லா நைஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். கறிக்கு, கேசரிக்கு, பாயாசத்துக்கு, இந்த எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஆனால் காற்று போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி இருக்கணும். இது நல்லா இருக்கும் உங்களுக்கு போட்டுக்கணும். இது 50 கிராம் 25 கிராம் ஏலக்காய்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு 1 மாதத்துக்கு கூட வரும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு செஞ்சுட்டு எனக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.